ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பனானா பவுடர். நேந்திரம் பழம் வச்சு பனானா பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துருக்கலாம். இங்கே நான் 2 மீடியம் சைஸ் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். பாதி கொஞ்சமாக பழுத்திருக்கிற மாதிரி, ரொம்ப காய் இல்லாமல், ரொம்ப ரா பனானாவாக இல்லாமல், ஒரு அளவுக்கு லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜில் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து தோல் சீவிக்கோங்க. நல்லா தோல் சீவி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம காய் துருவோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா துருவிக்கோங்க. நல்லா துருவினதுக்கப்புறமா அதை சன்ட்ரை பண்ணுங்கள். சன்ட்ரை பண்ணி வைக்கிற இடத்துல குப்பையெல்லாம் எதுவும் வராமல், காற்றுக்கு எதுவுமே குப்பை ஒட்டாத மாதிரியான இடத்துல வைங்க. நான் 2 days வச்சேன். நல்லா, ஏன்னா நான் பண்ணும்போது லேட் ஆகினதுனால மத்தியானத்துக்கு மேலே தான் செதறி இதெல்லாம் பண்ணதுனால லேட் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் காலையில் ஏர்லியாகவே பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாள் வச்சாலே போதும், நல்லா மொறுன்னு காஞ்சிரும். அப்படி காஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது செகண்ட் டே. ஃபஸ்ட் டே நம்மளுக்கு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. செகண்ட் டே இது காமிக்கிற பாருங்கள், இது செகண்ட் டேயோடது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி கையில் போட்டு டிப் பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு சத்தம் கேட்கும், முறுக்குன்னு பிணையிரும்போது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதையே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த காஞ்ச பனானாவை எடுத்து நம்ம ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு சின்ன பிஞ்சு சுக்கு போட்டிருக்கேன். சுக்கு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 பனானா எடுத்ததுக்கு எனக்கு 150 கிராம்லேருந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு வந்துச்சு பவுட்ரு. நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பனானாஸ் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செதறிட்டிங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும். கட் பண்ணி போட்டிங்கன்னா காயறக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செதறி ஒரே நாளில் நல்லா மொறுன்னு காஞ்சிருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு கூலாக கொடுக்கலாம். எப்போ குழந்தைங்க இந்த 6 monthsக்கு மேலே நம்ம கூல் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டைம்லேருந்தே குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா கொழுன்னு இருப்பாங்க. இதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூலாகவும் காய்ச்சி கொடுக்கலாம், மில்க் ஷேக்காகவும் பண்ணி கொடுக்கலாம். இது வெயிட் கெயின்கான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.